தமிழ்நாட்டில் ஒரு அயோத்தி கிடைக்காதா அப்படின்னு அலைஞ்சிட்டு கிடக்குறானுங்க. உங்களுக்கும் முருகனுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? உங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமே சம்மந்தம் கிடையாதுடா. நேற்று சொல்லியிருக்கிறானுங்க, எங்களுக்கும் இன்னொரு மதத்துக்கும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குமே சம்மந்தம் கிடையாது. என்னைக்காவது இங்கே கலவரம் வந்திருக்கா? என்னைக்காவது இங்கே பிரச்சனை வந்திருக்கா? திருவண்ணாமலையில் கூடுறான், திருச்செந்தூரில் கூடுறான், எல்லா இடத்துலையும் லட்சக்கணக்கான மக்கள் 10 லட்சம் பேருக்கு ஒரே இடத்துல கூடுறான். ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? உங்களுக்கு ஏதாவது மதத்தோட பேரை வச்சுட்டு ஒரு பிரச்சனை பண்ணணும், ஒரு கலவரத்தை பண்ணணும். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் தெரியாம இங்கே இருக்கிறாங்கலாம். இந்துக்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் யாருடா? நான் இந்து தான், எல்லாரும் இங்கே இருக்கிறவங்கன்னா இந்து தான். உங்கள்கிட்ட வந்து கேட்டானா? மக்கள் கேட்டாங்களா? ஒரு கட்சி, ஒரு அமைப்பு, 2 அமைப்புப்பா. முதல்ல அரசாங்கம் இந்த இந்து முன்னணி RSS ரெண்டையும் தடை பண்ணணும். அவன் கோர்ட்டில் போயிட்டு தடையை நீக்கிக்கிட்டோம், அதெல்லாம் அப்புறம் பண்ணி. பட் அரசாங்கம் பண்ணணும். இன்னொன்று அரசாங்கம் முக்கியமாக பண்ணணும், இந்த இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிறத சைவ வைணவ அறநிலைத்துறைன்னு அரசாங்கம் பேரை மாற்றணும். அவன் இந்துன்னு சொன்னாதான் உள்ளே வருவான். ஆனால் சைவ வைணவன்னு வச்சுக்கோங்க, அவன் உள்ளே வர முடியாது. அவன் இந்துங்கிற பேரை உபயோகப்படுத்துறதே மத கலவரம் பண்ணுறதுக்கு தான். சைவர்களும் வைணவர்களும் என்ன பண்ணுறோம்? பக்தி மட்டும்தான், மத கலவரம் கிடையாதுங்க. நாங்கள்லாம் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கோம், ஒவ்வொரு வருஷம் போயிட்டு தான் இருக்கிறோம், அமைதியாக போகிறோம், கும்புறோம், வரோம். எங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் யாருடா? முருகனை காப்பாற்ற நீங்கள் யாருடா? முருகனை உங்கள்கிட்ட இருந்தாங்க நாங்கள் காப்பாற்றி வைக்கணும். அரசாங்கம் செமையாக முடிவெடுத்துச்சு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருமே டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறான். வேற எவனாவது இருந்திருந்தானா என்ன ஆயிருக்கு நேரம்? நீங்கள் போங்கன்னு உள்ளே விட்டுருப்பான். கோர்ட்டோட ஆர்டர் இருக்கு, அதை மதிக்கணுங்கிறியே. சபரிமலையில் பெண்கள் போகணும்னு சொல்லி கோர்ட்டு தானே சொன்னிச்சு, மதிச்சிங்களா? இப்போ இங்கே மதிக்கணுமா? மொத்தத்தில் கோர்ட்டுடைய ஆர்டரை மதிக்காதா இருக்கட்டும், இல்லை எதிர்க்காதா இருக்கட்டும், உங்களுக்கு சாதகமாக கலவரம் பண்ண முடியுமான்னு வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான்.